அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு புதன்கிழமை பிப்ரவரி 26ஆம் தேதி. உலக புகழ்பெற்ற பிரெஞ்சு கவிஞர் விக்டர் ஹியூகோ உலக புகழ்பெற்ற பிரெஞ்சு நாட்டைச் சேர்ந்த விக்டர் ஹியூகோ பிறந்த தினம் என்று உலக புகழ்பெற்ற பிரெஞ்சு கவிஞர், நாவல் ஆசிரியர், கட்டுரையாளர், மனித உரிமைகள் ஆர்வலர் என பன்முக பரிமாணங்கள் கொண்ட மல்டி டைமென்ஷனல் கேரக்டர் கொண்ட டிசிப்ளின் நாலேஜை கொண்ட விக்டர் ஹியூகோ பிறந்த தினம் என்று பிரான்ஸ் பெசன்கான் என்ற இடத்தில் பிறந்தவர். 1802 தந்தை இராணுவ அதிகாரி, மாவீரன் நெப்போலியனின் கீழ் ஜெனரலாக பணிபுரிந்தவர். வழக்கறிஞராக பணியாற்ற சட்டம் பயின்ற இவருக்கு இலக்கியத்தில்தான் ஆர்வம் இருந்தது. இதற்கு இவரது அம்மாவின் முழு ஆதரவும் இருந்தது. சொந்தமாக ஒரு பத்திரிகையை தொடங்கி தனது கவிதைகளையும் தனது நண்பர்களின் எழுத்தையும் அதில் வெளியிட்டார். தனது முதல் கவிதை நூலை 1821 வெளியிட்டார். முதல் நாவல் 1823 வெளிவந்தது. தொடர்ந்து எண்ணற்ற நாடகங்களும் வெளிவந்தன. இவரது கவிதைகளில் பல கண்டம்ப்ளேஷன்ஸ் மற்றும் லா லெஜெண்டே, லே சீக்லஸ் ஆகியவை மிகவும் போற்றப்பட்டன. இவரது கவிதைகளில் லா கண்டம்ப்ளேஷன்ஸு மற்றும் லா லெஜெண்டே, லே சீக்லஸ் ஆகியவை மிகவும் போற்றப்பட்டன. லே மிசரபிள்ஸு, நோட்ரே டேம் டி பாரிஸ் ஆகிய நாவல்கள் மிகவும் புகழ்பெற்றவை. ஹியூகோவின் எழுத்துக்கள் எளிய மக்களை பற்றியும் அவரது வாழ்க்கை முறை, துயரங்கள், வேதனைகள் ஆகியவற்றை எடுத்து கூறின. முறையான வரி விதிப்பு, ஏழைகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் சமூக மாற்றங்கள், யுத்தமற்ற அமைதி வாழ்க்கை ஆகியவற்றுக்காகவும் மரண தண்டனைக்கு எதிராகவும் போராடினார் விக்டர் ஹியூகோ. அப்துல் கலாமும் மரண தண்டனைக்கு எதிராகத்தான் போராடினார். இளம் வயதில் தொடங்கிய இவரது இலக்கிய பயணத்தில் பல பரிசுகளையும் பெற்றிருக்கிறார். 20க்கும் மேற்பட்ட கவிதை தொகுப்புகள், 10க்கும் மேற்பட்ட நாடகங்கள், நாவல்கள், பயணக்கட்டுகள் என இலக்கியத்தின் பல்வேறு துறைகளிலும் தனிமுத்திரை பதித்தார். தனது படைப்புகளில் 19ஆம் நூற்றாண்டில் பிரான்சில் நடைபெற்ற மாபெரும் அரசியல் மாற்றங்கள் அனைத்துக்கும் ஆதரவாகவோ அல்லது எதிராகவோ கருத்து தெரிவித்திருக்கிறார். தனது இலக்கிய செல்வாக்கை சமூக மாற்றங்கள், முன்னேற்றங்களுக்காக பயன்படுத்தினார். 1848 நடைபெற்ற தேர்தலில் இவர் மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1849 ஏழ்மைக்கு எதிராக இவர் ஆற்றிய உரை வரலாற்று புகழ் வாய்ந்தது. அதன் பிறகு நடைபெற்ற அரசியல் மாற்றத்தில் மக்களாட்சி போய் மீண்டும் குடியாட்சி நிறுவப்பட்டது. அதை எதிர்த்து மக்களை புரட்சிக்கு தூண்டினார். இதனால் நாட்டை விட்டு தப்பியோட வேண்டி வந்தது. ஏழைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் இடைவிடாமல் குரல் எழுப்பினார். தனது நாவல்களையே இவர் தனது போராட்ட ஆயுதங்களாக பயன்படுத்தினார். இவரது நாடகங்கள் நூற்றுக்கணக்கான முறை மேடை நாடகங்களாக அரங்கேறின, திரைப்படங்களாகவும் தயாரிக்கப்பட்டன. இவரது படைப்புகள் சுயநலமற்ற தொலைநோக்கு பார்வையையும் மனிதநேயத்தையும் எடுத்து கூறின. இறக்கும் தருவாயில் சொத்தில் ஒரு பங்கை ஏழைகளுக்காக எழுதி வைத்தார். இவரது 80வது பிறந்த தினத்தை அரசும் மக்களும் சேர்ந்து திருவிழா போல கொண்டாடினார்கள். இவரது லே மிசரபிள் நாவலை சுத்தானந்த பாரதி ஏழைப்படும்பாடு என்ற தலைப்பில் ஏழைப்படும்பாடு என்ற பெயரில் மொழிபெயர்த்திருந்தார். 1885 காங்கிரஸ் தொடங்கப்பட்ட வருஷத்தில் 83வது வயதில் காலமாகிறார். இவரது இறுதி ஊர்வலத்தில் 20 லட்சம் பேர் கலந்து கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. உலக புகழ்பெற்ற பிரெஞ்சு கவிஞர், முக்கியமான ஒரு ஆளுமை தான். நாளைக்கு அமெரிக்க கவிஞர், நேற்றும் ஒரு கவிஞரை தான் பார்த்தோம். நேற்றுனா இன்னைக்கு ஒரு கவிஞரை தான் பார்க்குறோம், நாளைக்கு ஒரு கவிஞரை தான் பார்க்க போகிறோம் இருக்கும். 26ல் ஒரு கவிஞரை பார்க்குறோம், 27ல் ஒரு கவிஞரை பார்க்க போகிறோம். பிரான்ஸ் பெசன்கான் என்ற இடத்தில் 1802 பிறந்தவர். தனது முதல் கவிதை நூலை 1821 வெளியிடுகிறார். 1823 முதல் நாவல் வெளிவருகிறது. 1848 நடைபெற்ற தேர்தலில் மக்கள் பிரதிநிதியாக இவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 1849 ஏழ்மைக்கு எதிராக இவர் ஆற்றிய உரை வரலாற்று புகழ் பெற்றது. முக்கியமான ஒரு ஆளுமை, உலக புகழ்பெற்ற பிரெஞ்சு கவிஞர்.
19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்திருக்கிறாரு தொடங்கி. நன்றி, வணக்கம்.